ஃபெட் ரேட் கட் நியூஸில் இன்றைக்கி 3 சினாரியோ இருக்குது. இதில் ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்க சினாரியோ என்னென்னா ரேட் ஹோல்டு தான். இந்த ஃபஸ்ட்டு சினாரியோ பார்ப்போம். ரேட் ஹைக் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ரேட் ஹைக் பண்ணாங்கன்னா யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங் ஆகி நம்மளுக்கு கோல்டு வீக் ஆயிரும். அதேமாதிரி ரேட் கட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு டாலர் வந்து வீக் ஆகி கோல்டு ஸ்ட்ராங் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ரேட் ஹோல்ட். இந்த ரேட் ஹோல்ட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆகி மார்க்கெட் எய்தர் பை சைட் லிக்விடிட்டியும் செல் சைட் லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் திரும்ப ஒரு ஸ்பெகுலேஷன் ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எஃப்எம்சி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கும். அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கெவின் வார்ஸ் என்ன பேசுகிறாரோ, நெக்ஸ்ட்டு ரேட் ஹைக் பண்ணுவாரா, ரேட் கட் பண்ணுவாராங்கிறத அந்த மீட்டிங்கில் நம்மளுக்கு பேசுவார். ஏதாச்சும் ஒரு சைடு இண்டிகேட் பண்ணாங்கன்னா மார்க்கெட் அந்த சைடு நம்மளுக்கு ரேலி ஆக ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வர செப்டம்பர் எஃப்ஓஎம்சியில் தான் அது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். இது கூட நம்மளுக்கு எந்த சைட் சப்போர்ட் இருக்குது, எந்த சைட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எதை பிரேக் பண்ணால் நம்மளுக்கு எஃப்ஓஎம்சியில் என்ன நடக்குங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க.